சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வி வளாகத்தை இடைநிலை ஆசிரியர்கள் முற்றுகையிட்டனர். உள்ளே செல்ல முயன்ற அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் ஆங்காங்கே சாலைகளில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குண்டுகட்டாக தூக்கி வாகனங்களில் ஏற்றி மண்டபங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அப்போது பல ஆசிரியர்கள் கண்ணீரும் கதறலுமாக புலம்பிக் கொண்டே வாகனத்தில் ஏறி சென்றனர். ஹலோ, ரோட்ல உட்காந்துட்டாங்க, லைவ் கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்படியே லைவ் வந்து ஆண்டுகளாக நாங்க போராடி இருக்கிறோங்க சார். சரிங்களா, எங்களை கோரிக்கை கண்டுகொள்ளப்படவே இல்லை. இந்த அரசால் எங்களுக்கு நாங்கள் விரும்பி அமைத்த ஆட்சி. ஏன்னா எங்களுக்கு துரோகம் 16 வருஷங்களாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் இழுத்தடிக்கிறார்கள். 16 வருடமா நாங்க போராடிக்கிட்டு வரோம். இந்த சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு ஒரே பணி ஒரே கல்வி தொகுதி. 2009 மே மாதம் 31ஆம் தேதி சேர்ந்தவர்களுக்கு 5200, 8170. ஜூன் மாசம் 1ஆம் தேதி சேர்ந்தவங்களுக்கு 5200 கொடுத்து 3170 ரூபாய் இருந்த இந்த ஊதிய முரண்பாடு படிப்படியா இந்த 16 ஆண்டுகள்ல 20,000க்கு மேல ஒரே பணி ஒரே கல்வி தொகுதியில இருக்கிறோம், ஒரே வேலையை செய்யறோம். சொல்லப்போனா 2009க்கு பிறகுதான் பள்ளிகள்ல வந்து மாணவர்கள் லட்சக்கணக்கில் சேர்ந்திருக்காங்க தமிழக அரசு மாறுதொட்டி கொடுத்து. அதற்கு காரணமே எங்களை போன்ற 2009க்கு பிறகு வேலைக்கு சேர்ந்த ஆசிரியர்கள் மட்டும்தான். எங்களால் மட்டும்தான் இன்னைக்கு தமிழகம் தலைந்து நிற்கிறது. மாணவர்கள் பள்ளியில் அதிகமாக சேர்க்கின்றார்கள். எங்களுக்கு இந்த ஊதிய முரண்பாட்டை களைகிறேன் என்று தேர்தல் வாக்குறுதி 311 தேர்தல் வாக்குறுதி 311 முதல்வர் கூறியிருக்கிறார். அதை உடனடியாக